மகள் விஷம் குடித்து உயிரிழந்து விட்டதாக கூறி கதறி அழுத தாய் தந்தை. அவசரமாக நடந்த இறுதி சடங்கு ஏற்பாடுகள். இளம் பெண்ணின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகமடைந்த ஊர் மக்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர். பெற்ற மகளை தாய் தந்தையே கொன்றது ஏன்? கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? இருபத்து 4 மணி நேரமும் பரபரப்பா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் போன் பண்ணி இருக்கார். சார், எங்க ஊர்ல உள்ள ஒரு 16 வயசு சிறுமி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி வேகமா இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்ல எல்லோருக்கும் அது கொலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்னன்னு வந்து விசாரிக்க சொல்லி இருக்கார். எந்த ஊரு எந்த வீடுன்னு போலீஸ்காரங்க கேட்டதுக்கு அந்த நபர் ஊர் பேரையும் உயிரிழந்த சிறுமி பேரையும் சொல்லி இருக்கார். ஆனா உங்க பேரு என்னன்னு போலீஸ் கேட்டதுக்கு அந்த நபர் எந்த பதிலுமே சொல்லாம போனை கட் பண்ணி இருக்கார். போன் பண்ணது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொன்ன விஷயம் உண்மையானு செக் பண்றதுக்காக சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க போன்ல வந்த தகவல் படியே 16 வயசான சிறுமிக்கு அவசரமா இறுதி சடங்குக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணோட அப்பா கிட்ட விசாரிச்சப்போ என் பொண்ணு வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல பூச்சி மருந்து குடிச்சு உசுர விட்டுட்டான்னு அழுதுகிட்டே சொல்லி இருக்கார். உங்க மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டா போலீஸ்க்கு சொல்லி இருக்கணும்ல, நீங்க பாட்டுக்கு அடக்கம் பண்ண பார்த்தா என்ன அர்த்தம்னு கோபப்பட்ட போலீஸ்காரங்க சிறுமியோட சடலத்தை மீட்டு பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து சிறுமியோட அப்பா ராஜு கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அதுல என் மகள் கல்யாணமான பையனை லவ் பண்ணா, நாங்க அதுக்கு ஒத்துக்கல, அந்த கோபத்துல பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி இருக்கார். என்னதான் பெத்தவங்க கண்ணீரும் கம்பளையுமா பேசினாலும் அவங்க மேல போலீஸுக்கு டவுட் இருந்திருக்கு. இதுக்கடையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து போலீஸோட சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. தெலங்கானா மாநிலம் சைதாப்பூர்ல உள்ள சர்வேபேட்டுங்கிற கிராமத்தை சேர்ந்த ராஜு லாவண்யா தம்பதிக்கு 2 மகள்கள். மூத்த மகள் அர்ச்சனா இன்டர்மீடியேட் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு வந்திருக்காங்க. அர்ச்சனாவும் அதே கிராமத்தை சேர்ந்த அனில்ங்கிறவரும் ஒருத்தர் காதலிச்சதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல மகரோட காதல் விஷயம் தெரிஞ்சு அர்ச்சனாவோட அப்பா ராஜு கோபப்பட்டு இருக்கார். அதுக்கு முக்கிய காரணம் அனிலுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி மனைவிய பிரிஞ்சிருக்கார். ஏற்கனவே கல்யாணமானவனுக்கு மகள் அர்ச்சனாவை கட்டி கொடுக்க மாட்டேன்னு ராஜு பிடிவாதமா இருந்திருக்கார். அதே மாதிரி அர்ச்சனாவும் கல்யாணம் பண்ணா அனில தான் கல்யாணம் பண்ணுவேன்னு தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அப்பாவுக்கு மகளுக்கும் இடையில கடந்த சில நாட்களாகவே அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருக்கு. தன்னோட மகள் கல்யாணமானவனை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும், அதுக்கு பேசாம மகளை கொன்னுட்டா நம்மளோட மானமும் போகாதுன்னு நினைச்ச பெத்தவங்க மகள் அர்ச்சனாவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு ராஜுவும் லாவண்யாவும் சேர்ந்து தூங்கிட்டு இருந்த மகள் அர்ச்சனாவோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தற்கொலை மாதிரி செட்டப் பண்றதுக்காக அவங்க வாயில பூச்சி மருந்த ஊத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உடல்லையும் பூச்சி மருந்து தெளிச்சு விட்டு பூச்சி மருந்து பாட்டில சடலத்துக்கு பக்கத்திலேயே போட்டு இருக்காங்க. அடுத்து அர்ச்சனா வயிறு வலி தாங்க முடியாம பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொந்தக்காரங்க கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க ராஜுவும் அவரோட மனைவி லாவண்யாவும். ஆனா அவசரமா நடந்த இறுதி சடங்கு ஏற்பாட பார்த்து சந்தேகப்பட்ட ஊர் மக்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கழுத்து நெரிக்கப்பட்டதால அர்ச்சனாவோட உயிர் போயிருக்குங்கிற விஷயம் உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில மகளை கழுத்தை நெரிச்சு கொன்னத தந்தை ராஜுவும் தாய் லாவண்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தின போலீஸ் அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்டாங்க.